ரொம்ப அருமையாக சொன்னாங்கல்ல குட்டீஸ்லாம். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப நன்றி. என்ன பிரியா, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயப்பிரியா. என்னோட பேர் இளையராஜா. ஆமாம் இளையராஜா, இன்னைக்கு ஆண்டு விழால அதான் கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கேன். சரி, மகிழ்ச்சின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எது உண்மையான மகிழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் அதை சொல்றதை விட இங்க நிலை 2 மாணவர்கள் வந்து ஒரு நாடகமா நடிச்சு நம்மளை எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறாங்க. பார்க்கலாமா? எல்லாரும் ஒரு பலத்த கைதட்டலுடன் நிலை 2 மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எது மகிழ்ச்சி? கதை 1. பங்கிலிப்பாளர்கள் இந்திரேஷ், ஹாசினி, ராம், ஷமோன், பிரணாப். ஒரு ஊரில் நிறைய பறவைகள் இருந்தன. அதில் ஒரு காகம் வருத்தமாக இருந்தது. என்ன தவிர எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியா இருக்கு, நானும் கருப்பா இருக்கிறதுனால மகிழ்ச்சியாவே இல்லை. சரி, மற்ற பறவைகள் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கொக்கே கொக்கே, நீ வெள்ளையா எவ்வளோ அழகா இருக்க, நீ தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவையா? இல்லை இல்லை, கிளியை பார்க்கும் வர நானும் அப்படி நினைத்தேன். கிளியே கிளியே, நீ பச்சையா எவ்வளோ அழகா இருக்க, நீ தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவையா? இல்லை இல்லை, காலம் வந்த மாலை பார்க்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். மயிலே மயிலே, பல வண்ணங்கள் கொண்டு எவ்வளோ அழகா இருக்க, நீ தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவையா? இல்லை இல்லை, உருவம் பெரியதாக இருப்பதால் என்னால் உன்னை போல் வேகமாக ரொம்ப தூரத்திற்கு பறக்க முடியவில்லையே. அட, நான் நினைச்ச மாதிரி எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாகவே இல்லை. எல்லா பறவைகளும் தாங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. மற்றவங்களை பார்த்து தன்னை குறைச்சி எடை போடுது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ கற்றுக்கணும். நான் இனிமே அப்படிதான் இருக்க போறேன். நீங்க எது மகிழ்ச்சி? கதை 2. பங்கிலிப்பாளர்கள் இந்திரேஷ், கன்ஷிகா, நக்ஷித்ரா, வினய், விதுலன், அனன்யா. ஒரு அரசன் செல்வம் மற்றும் அதிகாரம் இருந்த போதிலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாராம். அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி இருந்தது சந்தேகம் வந்தது. அவர் அமைச்சியிடம் ஆலோசனை நடத்துகிறார். என்னிடம் செல்வங்கள், வேலை செய்ய மக்கள், அரசாங்கம் மற்றும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் மகிழ்ச்சியாகவே இல்லை. உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன? அரசரே, வேண்டும் என்றால் உங்கள் ராஜ்யத்தில் உள்ள மக்களை கேட்டு பார்ப்போம். வணிகரே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஆமாம் அரசர், நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்னிடம் நிறைய செல்வங்கள் இருக்கிறது, யாருக்கு தராவில்லை. ஆனால் யாரும் என்னிடம் பணத்தை திருடி விடுவார்களோ நான் பயப்படுகிறேன்.
இது உண்மையான மகிழ்ச்சி இல்லை. விவசாயி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என் குடும்பத்தோடு நண்பர்களை பகிர்ந்து சாப்பிடுவேன். நான் நிம்மதியாக தூங்குவேன். இதுதான் என்னோட உண்மையான மகிழ்ச்சி. இவர் முகம் தெளிவாக இருக்கிறது. குழந்தையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆமரசே, நான் பொம்மையில குளித்து விளையாடுதான் எனக்கு மகிழ்ச்சி. அரசே, ஒரு பொருளை தான் மட்டும் வைத்திருப்பதை விட மற்றவர்களுக்கு பகிரும் போது உண்மையான மகிழ்ச்சி தெரிகின்றது. நீங்கள் சொல்வது உண்மைதான் அமைச்சரே. உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருப்பதை பாராட்டுவது மற்றும் பகிர்வதுதான். இது மகிழ்வுமிக்க பாடத்தை நினைவில் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஆஹா, உங்கள் நாடகம் சிறப்பாக இருந்தது. சிறந்த நடிப்பு. மிகவும் நன்றி. அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இப்பொழுது ஒரு 10 நிமிடம்